الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. விருந்தினர்களை வருக வருக என்று வரவேற்பு விதமாக இன்னும் நமக்கு நோன்பு தொடர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்குது. இப்போ தான் எல்லாரும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் நம்ம இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்து கொள்வது. நம்ம அழைப்பை ஏற்று நம்மளுடைய ஜமாத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக இங்கே நம்மிடையே கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர்ஸை கூப்பிட்டுருந்தோம். கூப்பிட்ட உடனேயே மறுப்பு எதுவும் சொல்லாமல் வருகின்றோம் என்று எல்லோரும் வந்திருந்து நம்மை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நாமும் நம்மளுடைய மஹல்லாவை சேர்ந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக இந்த இஃப்தியார் பார்ட்டி ஏற்பாடு செய்திருக்கிறோம். பொதுவாக இந்த மாதிரி இஃப்தியார் நிகழ்ச்சிகளை மேலே வச்சுருக்கோம். மேலே பெண்களுடைய இஃப்தியார், அங்கேயும் பெண்கள் டாக்டர்களும் நிறைய வந்திருக்கிறதால அங்கே ஒரு 200 லேடிஸ்க்கு மேலே இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறுகலான இடத்துல வைக்க வேண்டியதாகிடுச்சு. இங்கே நம்மிடையே வந்திருக்கும் டாக்டரில் கிட்டத்தட்ட எனக்கு எல்லா டாக்டர்களும் தங்களுடைய சிறு பிராயத்திலிருந்து கிட்டத்தட்ட குழந்தை பருவத்திலிருந்தே நான் நன்கு அறிமுகமானவன். எல்லோரை பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும். எல்லோரும் ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள். அந்த மருத்துவ சேவையை தங்களுடைய குடும்பத்திலிருந்து அனைவருக்கும் செய்ய வேண்டும் என்று கிட்டத்தட்ட நம்முடைய டாக்டர் சவுந்தரராஜன் MSMCH அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் சேவைக்காகவே பிறந்தவர்கள் போல் அந்த தொழிலை, டாக்டர் தொழிலை, மருத்துவ தொழிலை ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் சேவை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம யாரையும் போய் கொஞ்சம் பார்க்கறது டோக்கன் வாங்கிட்டு போகிறது கஷ்டம்தான். என்றாலும் வருடம் நாம் எல்லோரையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை பங்கு கொள்ள செய்கின்றோம். நம்மிடையே டாக்டர் சரவணன் MSMCH யூராலஜிஸ்ட்
இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். சரவணன் ஹாஸ்பிட்டலுடைய ஓனர், அவருடைய மனைவி டாக்டர் கவிதா சரவணன் கிட்டத்தட்ட நம் சமூகத்தில் அனைவருக்கும் பரிச்சயமானவர்கள். அவர்களும் மேலே வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்தபடியாக டாக்டர் பாலசுப்ரமணியம், அவரும் MSMCH யூராலஜி ஸ்பெஷலிஸ்ட், கண்ணன் ஹாஸ்பிட்டல். இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஓனர் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். அவருடைய மனைவி டாக்டர் ராகமாலிகா, MD பீடியாட்ரிஷியன், DM நியூரோ ஃபிசிஷியன். அவர்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்களும் பெண்கள் ஜமாத்தோடு அமர்ந்து அங்கே அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக இளைய டாக்டர் அருண், அவரும் MD ஜெனரல் மெடிசன் முடிச்சுட்டு அவர் DM நியூரோ ஃபிசிஷியனாக தன்னுடைய சேவையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களை தேடி போகிறவர்கள் அனைவருக்கும் நான் பார்த்துருக்கேன் இனிய முகத்தோடு. முக்கால்வாசி இவங்கள்ட்ட யார்கிட்ட போனாலும் சில டாக்டர்கள் மேலே நமக்கு குறை இருக்கும். கொஞ்சம் லாங்காக எடுத்துடுறாங்க, நிறைய மெடிசன் கொடுக்குறாங்க, ப்ரொசீஜர் நிறையா பண்ணுறாங்க, செலவு ஜாஸ்தியாக இந்த ஒரு ஜென்ரலான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. நம்மை பொறுத்தவரையில், நம்ம டாக்டர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நானே எனக்காக சில நேரத்தில் இவங்க 3 பேர்ட்டையும் கன்சல்ட் பண்ணும்போது இது ஒன்றும் இல்லை சார், சாதாரணமானது, அது சரவணன் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஒன்றும் இல்லை சார், கவலைப்படாதீங்க. நம்ம ஒரு காம்ப்ளிகேட்டடு நம்ம நினச்சிக்கிட்டு போகிறவங்கள இந்த 3 பேரும் ஒன்றும் இல்லை. அருண் அப்படி தான் சொல்லுவார், ஒன்றும் பரவாயில்லை சார், இந்த மெடிசனே கண்டினியூ பண்ணுங்கள், இல்லை நம்ம இந்த டயபெட்டிக் எப்படியாவது போகும்போது பாலவும் சொல்லவே வேண்டாம். ஸோ அந்த மாதிரி இது போன்ற தற்போதுள்ள சமூகத்திற்கு இது போன்ற மருத்துவர்கள் மிகவும் அவசியமாகிறது. அதாவது மருத்துவமனையை தேடி போகும்பொழுது, மருத்துவர்களை பார்த்தவர்களுடைய குறைகளை சொல்லும் பொழுது அவருக்கு எந்த ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, உடனே மெடிசன் ப்ரிஸ்கிரிப்ஷன் போயிடுங்க, அந்த எடுக்க ஸ்கேன் பண்ணுங்க. ஆனால் நம்மிடையே இருக்கும் தற்போது வரும் மருத்துவர்கள் யங்கர் ஜெனரேஷன் கூட சொல்லலாம், அவங்க அந்த மாதிரி யாருக்கும் மெடிசன் கொடுக்கறதில்ல, ஒன்றும் இல்லை, அவங்க ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். இவர்களை பார்ப்பவர்கள் இப்போ நிறைய பேரை நான் சந்தித்திருக்கிறேன். அது அவங்களுக்கு கூட தெரியாது, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு டாக்டர். அந்த திருப்திலேயே அவங்களுக்கு வியாதி நல்லா போயிடுது. ஏன்னா நார்மலாக குறைவான டாக்டர்கள் சொல்லலாம், இல்லை நிறைய டாக்டர் சொல்லலாம், அவங்க நம்ம ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிட்டோமே அதுக்கு நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன். இவர்கள் அப்படி இல்லை, அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. நம்முடைய டாக்டர்களை இங்கே நாம் அழைத்திருப்பது. நமக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு, அவங்களையும் 1-2 வார்த்தைகளை பேச சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். டாக்டர் சரவணன் அவர் தான் சீனியர் மோஸ்ட் இங்கே, அவர் பேசணும். இனிய மாலை பொழுதில் உங்களை தான் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பான்னு வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் மதரில் சொன்னாங்க, பள்ளிவாசல் போனாலே எல்லா வியாதியும் குணமாயிட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் மைண்டில் இருக்குது. அதாவது நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன், ஏதாவது ரொம்ப நாள் உடம்பு சரியில்லைன்னா உடனே பள்ளிவாசல் கூப்பிட்டு போவாங்க, மந்திரிப்பாங்க, உடனே எல்லாம் சரியாக போயிடும். ஆக்சுவலாக இது ஹாஸ்பிட்டலோட பள்ளிவாசல் தான் முக்கியமான இடம்னு என் சின்ன வயசுலேருந்தே என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அது இன்றைக்கி எங்கள் மாமியார் சொல்லும்போது பரவாயில்லையேன்னு நினச்சேன். நான் பள்ளிவாசலுக்கு அவ்வளோ மகிமை இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நன்றி. தேங்க்யூ. நன்றி அவர்களை இந்த கொண்டாடி டாக்டர் பாலா. டாக்டர் பாலா அவர்களுக்கு மாலை வணக்கம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் எல்லாரையும் ஒரே இடத்தில் பார்ப்பதில் மகிழ்ச்சி. அங்கிள் நான் ஆல்மோஸ்ட் பிறந்ததுலேருந்தே தெரியும், சின்ன குழந்தைலேருந்து தூக்கி வளர்த்ததே அப்படி தான் சொல்லலாம். ஸோ அங்கிள் கூட்டத்துக்கு ரொம்ப சந்தோஷம், மிக மகிழ்ச்சி.
சொல்லுங்கள். இங்கே வந்ததில் மிக மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. எங்களுடைய நோம்பு தான் மிஸ்யூஸ் பண்ணான்னு அது பேலன்ஸ் ஆகும். அவர் என்ன கேட்குறாருன்னா, ஃபாஸ்டிங் இருக்கிறோம், உங்களுக்கு தெரியும், காலையில் 4 மணிக்கு முன்னால் சாப்பிட்றோம், அதோட வந்து இப்போ 6 மணிக்கு தான் ஒன்றுமே இல்லை. அப்போ எங்களுடைய இஞ்சி மேபி வந்து டயபெட்டிக் இருக்காது, குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் திரும்ப வந்து கஞ்சி குடிக்கிறோம், அரிசி கஞ்சி, அதெல்லாம் கூட ஏறலாம். இது பட்னியாக இருக்கிறதால டயபெட்டிக் குறையுமா? அதான கேட்குது. சாப்பாடு எக்ஸஸாக எனர்ஜி உடலுக்கு தேவை எக்ஸஸாக இருக்கிற கலரிஸை வந்து ஃபேட்டாக இதுக்காக இப்போ நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்க. அந்த சமயத்தில் ஹார்ட் ஃபங்க்ஷன், ஹார்மோன்ஸ் செக்ரேஷன் இதெல்லாம் வந்து எனர்ஜி வரும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த எனர்ஜி தேவைப்படுறதுக்காக அதை ரிசர்வ் பண்ணி வச்சோம். நம்ம ஃபாஸ்டிங் ரொம்ப சாப்பிடல, இந்த சமயத்தில் அந்த ரிசர்வ் பண்ண இதுலேருந்து அந்த எனர்ஜி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால அந்த பேசன் மெட்டபாலிசம் சொல்லுவோம், அதனுடைய ரேட்டு 1500 அப்படின்றது 1000 ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேரி ஆகும். அது என்ன பண்ணணும், அதை கம்மி பண்ணிடணும் பாடி. ஏன்னா எக்ஸஸாக ரொம்ப அதிகமாக நம்ம அது ரிசர்வ்லேருந்து எடுத்துச்சுன்னா ஃபர்தராக யூஸ் பண்ண முடியாது. அப்படின்றதுனால நம்ம பேசன் குறைக்கிறதுனால சுகர் பேலன்ஸ் யூஸ் அதனால் அந்த பாசிட்டிவ் இருக்கிறதுனால இந்த வெயிட் லாஸும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக வருது. காரணம் இந்த ஸ்நாக்ஸுக்கு ஆர்டர் பண்ணாலும் கேஸ் இல்லை, யாரும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. நிறையா அவங்க கடையெல்லாம் நிறைய பேர் மூடிட்டாங்க. அதனால் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இப்போ வந்தால் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல வந்துச்சு. மேலே வந்து பெண்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அங்கே வந்து நிறையா அவங்க ப்ரோக்ராம் தான் சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டோம். கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க, நிறைய ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அதே மாதிரி அருணுடைய மிஸ்ஸஸ் வந்து ஐஸ்வர்யா வந்து யூடிஎஸ், அவங்களும் அவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்து டென்டல் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்களும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பெண்கள் மூலமெல்லாம் நமக்கு அந்த தகவல்கள் முடிஞ்சவுடனே உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். ஸோ யூராலஜி சம்மந்தமாக ஏதாவது கேள்வி இருக்கா? இருக்கப்படாது தான் கேட்கணும். டாக்டர் போய் பசங்களாக சொல்கிறது வேற, இன்ஜினியர் இருக்கும்போது என்ன சொல்கிறது வேற. ஒரு வயசுக்கு மேலே இந்த ஜென்ரலான ஒரு ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஒன்று வரும். எனக்கு வந்திருக்கிற மாதிரி பொழுது நிறைய பேருக்கு இருக்கும். ஆஃப்டர் 50 இயர்ஸ் நான் கூட சரவணன் பாருக்கிட்ட போகும்போது செக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை சார் விட்டுருங்க, இந்த வயசில் வரனாலும் நான் அதை கேர் பண்ணாதே விட்டுறேன். அது இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் அது அவரே வந்து ஒரு பெருசு படுத்தி ஆமாம் சார் இருக்கு சார் 40% தான் அவுட்டு. அது அப்படியே ஏறிட்டு சார் அரவணை கவலைப்படாது சார், யூனிட் வரும்போது போயிடுங்க சார். ஏன் சார் பாய் நீங்கள் யாரும் கேட்குறீங்களா? சில சமயம் உட்காந்துட்டே இருக்கிறோம், எல்லாரும் உட்காந்துருக்காங்க. தவக்கில் எழுந்திருக்கும் போது ஒரு மாதிரியா ஒரு கிட்டி நிற்பாரு. அது எதாவது கேட்குறாரு அதானங்க. எனக்கு பொசிஷன் சேஞ்ச் பண்ணும்போது
வரும். சில பேருக்கு எல்லாருக்கும் தலைவலியாக வராது, தலை வாரமாக இருக்கிறது, தலை ஓடுறது, அந்த சமயத்தில் மயக்கம் வரலாம். இல்லை இந்த டீஹைட்ரேஷன், டெய்லி மாற்றாங்க, ஸ்ட்ரெஸ், டென்ஷனாக வராங்க, அந்த சமயத்தில் இந்த மயக்கம் வரலாம். எல்லா டைமும் ரொம்ப சீரியஸ் கிடையாது. சில மயக்கம் வந்து கொஞ்சம் சீரியஸ், அது ட்ரெயின்லேருந்து சிறுமொழியில் ஏதாவது அந்த மாதிரி சமயத்தில் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக உட்காந்து இருந்துச்சு ஒரு லேசாக கிட்டீங்கன்னா அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கும் வரும் உட்காந்து. மற்றபடிக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தாக்கா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒரு காரணத்தில் தான் ஒருவேளை டயபெட்டிக் ரொம்ப இது பண்ணியிருக்கலாம், சுகர் லெவல் அதால் கூட இருக்கலாம். இல்லை வேறு சில காரணங்கள் இந்த காது இந்த அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் வரும். மைக்ரேனாலையும் வரும். மைக்ரேனா சில பேருக்கு தலைவலி இருந்துகிட்டே இருக்கும், அதால் கூட வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ரிலிமினரியாக டாக்டர்கிட்ட காட்டும்போது அவர் அந்த ப்ரிலிமினரியாக ஏதாவது மெடிசன் கொடுப்பாரு, பேசுவார். அதுலேயும் சரியாக வரணும். அப்புறம் தென் we need to go for further investigation. கரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் போனால் தான் அது கரெக்டாக அது பழைய காலத்து ட்ரீட்மெண்ட்லாம் மாதிரி இல்லை. இப்போ கரெக்டாக அவங்க துல்லியமாக கண்டுபிடிச்சாங்க. சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பண்ணும்போது துல்லியமாக ஏதாவது இந்த வருதுன்னு சொல்லி எல்லா டாக்டர்லையும் இருக்குது எம்ஆர்ஐ ஸ்கேன். அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இந்த ஸ்கேனிங் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். இல்லைன்னா அப்புறம் அது கிடையாது. ஓவராக மெடிசன் கொடுத்து சாப்பிட்டு இதனால அதெல்லாம் இப்படி தான் போயிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அதனால இப்போ வந்து கரெக்டாக அவங்க கிடையாது. ஆனால் எடுத்த உடனே நம்ம டாக்டர்ஸ் யாரும் வந்து டிபி அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. கேரண்டியாக சொல்லலாம். அவர் அருண் சொன்ன மாதிரி ப்ரிலிமினரியாக எந்த காரணம்னு அவருக்கு கொண்டு பேசும்போதே தெரிஞ்சுக்கும். உங்களுடைய ஆக்டிவிட்டியே அவருக்கு தெரியும். டாக்டரை பொறுத்தளவுக்கு அதுக்கு தான் அவங்க படிச்சுட்டு வராங்க. நம்ம ஆக்டிவிட்டி, நம்ம எக்ஸ்பிரஷன், நம்ம எப்படி அவங்கள்ட்ட சொல்கிறோம் அதுலேயே அவங்களுக்கு முக்கால்வாசி தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. சைக்கலாஜிக்கலாக கூட சில நேரத்தில் சொல்லுவாங்க. அப்படி நமக்கு வந்து அதில் நிறைய டிசீஸ் குணமாகிடும். அப்படியே மீறி வரும்பொழுது அவங்களே வந்து உங்களுக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம கமிட் பண்ணேன். ஸோ நீங்கள் இந்த டாக்டர்லாம் நல்லா பார்த்துங்க. இப்போ அவர் வந்து சரவணன் ஹாஸ்பிட்டல், அவருடைய சன்னோ எம்எஸ் ஜென்ரல் சர்ஜன், அவர் வரல இன்னைக்கு அர்ஜென்டாக. சண்டேஸில் கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க. எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நம்ம இங்கே என்கேஜ் பண்ணுறோம். த்ரூஅவுட் த வீக் தே ஆர் வெரி பிஸி. இப்போ சண்டேல எனக்கு தெரியும் சரவணன் சண்டே தான் கொஞ்சம் ஏன்னா காலையில் இப்போ சாய் எப்போ வேணாலும் பார்க்கலாம். அதே மாதிரி அருணும் பாலா சர்ஜரிலே இருப்பார் அவங்க ஃபாதர் கூட. இப்போ இன்றைக்கி அவங்கள வந்து நம்மளே மீண்டும் சொல்லி நம்ம கண்ணியப்படுத்துவதற்காக நம்மளே ஏன்னா ஒரு விஷயம் நான் அவங்கள்ட்ட முக்கியமாக சொல்லணும். இவங்க எல்லாமே நம்ம சமுதாயத்துடன் ஒரு நெருங்கிய உறவு வைத்திருப்பவர்கள். இவங்க நெருங்கி ஆரம்பிச்சதாலே இல்லை, அவங்களுடைய சிறு வயதாயத்திலிருந்து அவங்க வந்து இந்த அவங்க ரெசிடென்ட் தான் இந்த தீன் கல்யாணம் இருக்க தான். அப்போ அந்த முஸ்லீமோட நிறைய ஒன்றி பிழைத்திருப்பார்கள். அவங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். தொழுகைனா என்ன, பாஸ்டிங் என்ன, ஜக்காத் என்ன, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பல வருடமாக அவர் சரவணன் சொல்லுவார், நம்ம என்னட்ட நம்ம சார் வார்த்தைங்க இருக்கோம் அதுக்கு இதுக்கு போனாங்க வருதுன்னு நம்ம போகிறதில்ல. தேவைப்பட்ட பார்த்தோன்னா யார்ட்டையும் போய் இதுக்காக நம்ம கேட்கறது இல்லை. ஏன்னா நம்ம சமுதாய மக்களே இது கொடுத்து நம்மளால அது முடியணும்னு தான் நான் நினைப்பேன். பெருச்சாலா இப்போ இத்துடன் நம்ம நிகழ்ச்சி கொடுத்து கொண்டு நம்ம நசீர் கான் அவர்களை vote of thanks. Thank you, President sir. So first of all, I thank the very precious times. I mean to Dr. Sarun and Dr. Bala sir and Dr. Arun sir. அவங்க எவ்வளோ பிஸியாக இருக்கிறச்சே வந்து நம்மகிட்ட வந்துட்டு இன்றைக்கி நம்ம உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்ம லீடர்ஷிப் டீமினும் அவர் முத்தவலி சார், செக்ரட்டரி சார் அண்ட் ஒரு மௌலானா சார், மௌலாக்கள் எல்லாருமே வந்து இது ஒரு டீம் ஒர்க்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் இயர் ஆல்சோ சரவணன் வாஸ் ஹியர், ஸோ ஐ ரிமெம்பர். ஸோ திஸ் ஆர் ஆல்சோ ஹியர். ஸோ ஒன்று வந்து அவர் பார்க்க ஒன்று ரொம்ப கஷ்டம், அவ்வளோ க்யூரிட்டி போகணும். நம்ம வந்து ஸோ ஃபார்ச்சுனேட் ஹியர் வி கேன் ஏபிள் டு சீ தெம், அவங்களுக்கு பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு, நான் தான் டாக்டர் சொன்னேன், நான் வந்து அவங்க பார்த்துருக்கிறேன், ஆஸ் எ பேஷண்ட்டாக போயிருக்கிறேன், இல்லைன்னா வந்து பேஷண்ட் அட்டண்டராக போயிருக்கிறேன், மற்றபடி பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடையாது. பட் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு நம்மளும் ஆஃபீஸராக இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் சார். And I wish that you should continue this social work to the community, and because of you our Kadalur name also going up sir. Thank you so much. Thank you all. Thank you, President sir.
الحمد لله رب العالمين الحمد لله نعمه وباقي الزهد وعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى على سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. ربنا رب ارحمهما كما ربيانا صغارا. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم لا تسلط علينا من لا يرحمنا ولا يخافك فينا. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. ربنا رحماني கிருபை நாயனே அன்பாளனே இரக்கமுடைய இரட்சகனே பேர் அருளானே நீயாலே பாவனை மன்னிப்பாயாக. முஸ்லிமான முஃமினான ஹயாத்தான மௌத்தான ஆண் பெண் அனைவருக்கும் பாவனை மன்னிப்பாயாக. எங்கள் குற்றம் குறைகளை மறைத்து புரிவாயாக. எங்களுக்கு விருந்தாளியாக வந்திருக்கின்ற எங்களுடைய மருத்துவர்களை கபூல் செய்வாயாக. அவரை கொண்டு அதிகமாக இந்த உலகத்திற்கு பணி செய்யக்கூடிய யா அல்லாஹ் தௌஃபீக்கினை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எல்லா விதமான ரஹ்மத்தையும் ராகத்தையும் ஹிதாயத்தையும் நசீபாக்கி தந்தருள் புரிவாயாக. எங்கள் அனைவரையும் நீ பொறுத்து கொண்டு எங்களுடைய நோன்புகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய அனைவருடைய ஹலாலான தேவைகளை பரிபூர்ணமான முறையிலே நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. ரப்பி ரஹ்மானே நீ என்ன நாடுகிறாயோ அதை நடத்தாட்டுகின்றாய் ரஹ்மானே. எங்களுக்கு இந்த கண்ணியத்தையும் மகிழ்ச்சியும் தந்த உனக்கே புகழ் அனைத்தும் ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த தௌஃபீக்கினை தந்த உனக்கே புகழ் அனைத்தும் யா அல்லாஹ். உன்னிடத்தில் கையேந்து பெறக்கூடிய நல்ல அடியார்களாக மக்களாக நல்ல சாலிஹீன்களாக முத்தகீன்களாக நீ எங்களை தேர்வு செய்து அருள் புரிவாயாக. நேரான வழியிலே நிரந்தரமாக வாழக்கூடிய தௌஃபீக்கையும் உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய தௌஃபீக்கையும் எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. இந்த சிறிதுவாய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவர்களின் வாழ்வு பொருட்டாலும் இங்குள்ள நல்லவர்களின் வாழ்வு பொருட்டாலும் சாலிஹீன்கள் முத்தகீன்கள் இமாம்கள் யா அல்லாஹ் இவர்கள் ஹாஃபிஸ்களுடைய வாழ்வு பொருட்டாலும் அல்லாஹ் இங்கு வந்திருக்கின்ற அதிகமான தாய்மார்களின் வாழ்வு பொருட்டாலும் யா அல்லாஹ் இந்த சிறிதுவாய் அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم. اللهم لك صمت اللهم لك صمت وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت فتقبل مني. بسم الله الرحمن الرحيم.
Kanjil. Kanjil baik. Tadi katanya. அவங்க ஊர் வந்து எல்லாம் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு சொல்கிறாங்க வீட்டில் போய். Sebentar.